பீஜமுடு ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க VM6 ரைடர். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னா, தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்வியஸாக அதே தான். ஸோ நம்ம பைக்கில் வந்து செயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்னோடய மெத்தடில் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளோ ரஸ்ட்டு தெரியுதா? செம்ம ரஸ்ட்டு. இந்த மாதிரி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற செயின் லூப் என்னென்னா, ரோலான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ இது ரேட் பார்த்திங்கன்னா 125 வருது. இந்த ரேட்டு 75 கிராம்ஸு வருது. நல்லா இருக்குது. ஸோ நான் செயின் வாஷ் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற மெத்தட் வந்து கிருஷ்ணாயில் கரஷன்னு சொல்லுவாங்க, மண்ணெண்ணெய் சொல்லுவாங்க, கிருஷ்ணாயில் சொல்லுவாங்க. அதான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்புறம் இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு, நார்மல் ப்ரெஷ் தான். இது வந்து வீட்டில் இருக்கும். வீட்டில் வந்து சில பேர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போகிற ப்ரெஷ்ஷு எல்லார் வீட்லேயும் ரொம்ப இருக்கும். அதில் ஒன்று எடுத்துக்கினேன். ஸோ வாஷ் பண்ணலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டிப் பண்ணிவிட்டு அங்கங்கே இப்படி இப்படி இதை வச்சு கீழே வைக்கும். ஸோ இது நல்லா தைக்கணும். இதை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால செயினுக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் ஆகாது. பார்த்தீங்களா இவ்வளோ கருப்பாக இருக்குது. ஸோ நல்லா தைச்சிட்டா முதல்ல செயினுக்கு வெளியில் தைங்க. இப்போ நம்ம செயினுக்கு உள்ளே தைக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு பாருங்கள். எல்லா இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். கீழே பார்த்தீங்களா எப்படி பிளாக் கலர், இதுவே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா காய விடணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணோன்னே ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா காய விட்டால் தான் அதோட ஃபார்முலாலாம் வேலை செய்யும். சும்மா நம்ம எடுத்து அப்ளை பண்ணோன்னு தொடச்சி அதை வேஸ்ட்டு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 4 மினிட்ஸ் அந்த மாதிரி காய விட்டால் தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா வாட்டர் ப்ரெஷ்ஷு. ஸோ வாட்டரு ப்ரெஷ்ஷை வச்சு அது மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் ஏன் வாட்ரு யூஸ் பண்ணுறேன்னா, உள்ளே இருக்க மண் இதோட சேர்ந்து இந்த ஆயில் கூட சேர்ந்து கீழே வந்துடும். ஸோ
அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி போட்டு பண்ணியாச்சு. மேலே இதெல்லாம் தெரியும் இப்படி வந்து அழுக்கு, இதெல்லாம் அழுக்கு இது உள்ள. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து துடைக்க போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட்டு துணி தான் எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்படி இருக்கணும், கையில் இப்படி இருக்கணும். கையில் அப்படி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து தெரியணும். பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஆயிடும். துணியை நாராசமாக ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும். அவ்வளோ அழுகு. ஸோ இந்த சைடு மாற்றிப்போம். இப்போ இப்படி வச்சு துடைக்கணும். ஜாக்கிரதை துடைக்கணும். ஏன்னா அந்த பல் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஃபோர்ஸாக இது பண்ணும்போது அது வெட்டக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், டயரில் இருக்கும். அதையும் தச்சுக்கோங்க. இந்த மாதிரி நூல்லாம் வரும், அதெல்லாம் எடுத்து தூர போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா பல ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதை நம்ம வெளியே வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு டஸ்ட்டு எல்லாம் இருந்தான் கையில் பார்த்திங்கன்னா. ஸோ கிருஷ்ண ஆயில் போட்டால் நம்ம கையில் எல்லாம் ஒட்டாது, பார்த்திங்கன்னா தெரியும். ஈஸியாக இதாகிடும். இதாக இருக்குல்ல, ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் கையிலேருந்து, பார்த்திங்கன்னா தெரியும். அதனால தான் நான் கிருஷ்ண ஆயிலு, கரெக்ஷன் எல்லாம் சேம் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க. மண்ணெண்ணெய், கிருஷ்ண ஆயில், கரெக்ஷனு. இது பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணியாச்சு. இந்த உள்ளெல்லாம் தொடச்சிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செயின் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம செயின் லூப் பிடிக்கணும். பைக் ஸ்டார்ட் பண்ணி செயின் லூப்பு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி தரீங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் உள்ளே அடிக்கணும். அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. செயின் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி திக்னஸாக இருக்குது இந்த லூபு. ஸோ
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய்.